இன்னைக்கான டாபிக் என்னன்னா செய்வினை. செய்வினையை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, நிறைய அவேர்னஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, இப்ப சொத்து பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்கு, சொத்துக்காக ஒருத்தர் மேல இன்னொருத்தர் செய்வினை வைக்கிறாங்கன்னா அதற்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்? செய்வினையில வந்து நிறைய வகைகள் இருக்குமா. நிறைய பேருக்கு செய்யறது செய்யும் வினைதான் செய்வினைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் செய்வினை வைக்கிறாருன்னும் போது வைக்கிற மனசு எவ்வளோ பாதிப்புப்பட்டிருந்தா அவன் இன்னொருத்தருக்கு செய்வினை. பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கணவன் மனைவிக்குள்ளே செய்வினை வைக்கிறாங்க, மாமியாருக்கு செய்வினை வைக்கிறாங்க, நம்மளை கெடுத்தவனுக்கு செய்வினை, அதர் அஃபேராக இருந்தால் செய்வினை வைக்கிறாங்க. நிறைய செய்வினை நிறைய வகை இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள, ஒரு ரத்த ரிலேஷன், ஒரு ஃபேமிலிக்குள்ள, ஒரு ஃபேமிலி அண்ணன் தம்பிங்க 3-4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் வந்து செய்வினை ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். நீங்க செய்வினையை பத்தி நிறைய பதிவுகள் போட்டிருக்கீங்க, நிறைய அறிகுறிகளான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த பதிவு எதுக்காகன்னா, சொத்துக்காக ஒருத்தர் செய்வினை வைக்கிறாங்க, சொத்து பிரச்சனை இருக்கு, அந்த சொத்தை அடையணுங்கிறதுக்காக செய்வினை வைக்கிறாங்கன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்? நல்லா கேட்டீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த வீடியோ கம்பல்சரி தேவை. செய்வினையில் வந்து நிறைய வகைகள் இருக்குமா. நிறைய பேருக்கு செய்கிறது செய்யும் வினை தான் செய்வினைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் செய்வினை வைக்கிறாருன்னும் போது வைக்கிற மனசு எவ்வளோ பாதிப்புப்பட்டிருந்தா அவன் இன்னொருத்தருக்கு செய்வினை வைக்கிறான். அது ஒரு விதம். அந்த அளவுக்கு அந்த எதிராளி வந்து கஷ்டப்படுத்திருந்தா மட்டும்தான் இவனை எதிர்க்க போய் நம்மளால் அடிக்க முடியல. பின்னாடியே முதல குத்துவம் தான் இந்த செய்வினை செய்யக்கூடாது, பட் செய்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஒரு விதமாக ஒரு செய்வினை இருக்குமா. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நகை நட்டை ஏமாற்றிட்டா செய்வினை வைப்பாங்க, கொடுத்த காசை திருப்பி தரலாம் செய்வினை வைப்பாங்க, அந்த போஸ்டிங் வரைஞ்சி அவனை இறக்கிறதுக்கு செய்வினை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கணவன் மனைவிக்குள்ளே செய்வினை வைக்கிறாங்க, மாமியாருக்கு செய்வினை வைக்கிறாங்க, நம்மளை கெடுத்தவனுக்கு செய்வினை, அதர் அஃபேராக இருந்தால் செய்வினை வைக்கிறாங்க. நிறைய செய்வினை நிறைய வகை இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று குறிக்கும். ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் ஒரு சொந்தத்தில், ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள, ஒரு ரத்த ரிலேஷன், ஒரு ஃபேமிலிக்குள்ள, ஒரு ஃபேமிலி அண்ணன் தம்பிங்க 3-4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, சொத்து இருக்குது, சொத்தை பிரிக்க மாட்டான். ஸோ அவன் போனால் தான் அந்த இடத்துல நான் அந்த சொத்தை பிரிக்க முடியுன்ற. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், 5 பேர் இருக்காங்க, 2 பேர் வெளியே இருப்பாங்க, 3 பேர் ஒரே பில்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் 2 பேர் வெளியில் போவோம், ஒருத்தர் வெளியே போக மாட்டான், செத்துக்காக உட்காந்துருப்பான். என்ன நான் இங்கே தான் இருப்பேன், உன்னால் என்ன முடியும் பண்ணிக்கணுமா. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபேஸ் பண்ணால் கோர்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு தான் செய்வினை வச்சு விட்டுறது. அந்த மாதிரி ஏன்னா அவனால் எதிர்க்க மோத முடியல, கோர்ட்டில் கேஸ் போட்டால் 5 வருஷம் ஆகும். அப்போ அவனை காலி பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஆளை வச்சு அடிக்க முடியும், நம்ம கண்ணு நம்மளே குத்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அவனே அந்த இடத்துல விட்டு போயிடணும். போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணிடலாம். இதுதான் எல்லாம். ஏன்னா அவனுக்கு ஒரு குடும்பத்தில் அவன் குழந்தை போட்டிங்களை வச்சுக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கடன் அதிகமாக இருக்குது, பிஸ்னஸ் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது இல்லையா. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ்னிக் இது பொதுவான ஜென்ரலாக பேசுகிறேன். ஆனால் அந்த ஒருத்த மட்டும் அடம் பிடிக்கிறானும் போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு இப்போ செய்வினை வன்ற விஷயத்தை பயன்படுத்துறது. அந்த மாதிரி இந்த மாலிக் பாயிட்ட தேடி வந்தாங்கன்னா ஒரு ரூபாயில் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரிங்க, இந்த செய்வினைன்ற விஷயத்துக்கு இங்கே இடம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் எவ்வளோ பெரிய நாட்டு விஷயமே இருந்தாலும் சரிம்மா, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசினா எவ்வளோ பெரிய விஷயத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் அந்த பொறுமை நம்ம ஆளுங்கிட்ட கிடையாது. நம்ம ஆளுங்க இன்றைக்கும் முன்னேறாமல் இருக்கிற காரணம் ஈகோன்ற விஷயம் தான் முன்னேறாமல் இருக்கான். கணவன் மனைவிக்கு ஈகோ போடுறது ஈகோ, கணவனுக்கு மனைவி போடுறது, லவ்வர்ஸுக்கு லவ்வர்ஸ் பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு பையன் அப்பாக்காக பண்ணுறது, அப்பா பையனுக்காக பண்ணுறது, சொந்தம் அண்ணன் தம்பி ஈகோன்றதால எல்லாமே பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் ஈகோன்ற விஷயத்த எல்லாமே விதறி விட்டு நீங்கள் வந்து நின்று ஒரு அரை மணி நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேசினாலே எல்லாமே பறந்துடும். உன் கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாம் போயிட்டு நார்மலாக ஆகிடுவீங்க. ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக. ஸோ ஆனால் நம்ம இறங்கி போகக்கூடாது. அவன் என்ன சொல்கிறது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னால் அவன் கூட இருக்கிற பொண்டாட்டி ஆமாங்க நம்ம பார்த்துக்கலாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பக்கம் கேட்குறவங்க கூட மச்சாங்க இருக்கிறவனுங்க ஆமாம் சாமி போடுறத நம்ம ஆளுங்களுக்கு வேலையே. செய்வினை பக்கம் போகணுன்னா நம்மளா கத்தி தூக்கி விசிலடிச்சிக்கிற மாதிரி தான், நம்மளை தான் வந்து குத்தம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இடத்த வந்து ஒரு கூட பிறந்த பிளட் ரிலேஷனு சூனியை வைக்கிறாங்க அப்படின்னும் போது சொத்துக்காக முதல்ல அவருக்கு எதில் பாதிப்புறன்னா கணவன் மனைவியில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அது அப்படியே நாள் படம் போனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்து பிரிவினை வரும். பிரிவினை வந்து முதல்ல வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனாக வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஆகிடும். வேலை போயிடும்,
தொழிலில் போயிடும், பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துடும், பொண்ணுக்கு பையனுக்கு எதனா ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ லவ்லையோ எதனா ப்ராப்ளம் வந்துட்டு. ஆனால் பித்து பிடிச்ச மாதிரி மனுஷன் வீட்டுக்குள்ளே சுற்றணும் இருப்பான், ஆனால் பித்து பிடிச்ச மாதிரி சுற்றுவான். ஒரு கட்டத்தில் எல்லாமே அவரை விட்டு விலைக்கு போக போக எல்லாமே போயிடுச்சு. நம்ம மட்டும் இந்த வீடை கட்டி என்ன பண்ண போகிறோம், நம்ம போயிடுவோம், அவனே விற்றுக்கிட்டோம். அந்த வார்த்தை வரத்துக்காக தான் வைக்கிறது செய்வினை. இப்போ மொத்தமாக ஃபேமிலி வச்சு தள்ள முடியாது. செய்வினை அப்படித்தாம்மா. ஒருத்தனை படுக்க வைக்கணும், வீட்டை காலி பண்ணணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே டமால் பாம் மாதிரி உடையாது. மிளகா டப்பாஸ் மாதிரி ஒன்று ஒன்று அதான் செய்வினை. முதல்ல பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பாதிப்பு வரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரிவினை வரும். நீ நான் சொல்கிறது நானா செய்யுதுன்னா, நான் வருவேலை வீட்டுக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு அவன் முதல்ல குழந்தை தூக்கிட்டு போவான், அப்புறம் பையன் போவான், அப்புறம் அம்மா போவான், வேலை போயிடும், ட்ரிங்க்ஸ் அடிப்பான், வேலை செய்கிறதுல ப்ராப்ளம் வரும், சாப்பாடு கூட வழி இருக்காது, செய்து போட ஆள் இருக்காது, படுத்த படிக்க ஆகிடுவான். முடிஞ்சு போச்சா? எதிராளி ஆசைப்பட்டது நடந்து விட்டது. இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார மாதிரி அவன் ஆசைப்பட்டது இங்கே நடந்துடும். முடிஞ்சிச்சா? ஸோ முதல்ல பாதிப்பு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள தான். செய்வினை நல்ல ஞாபகம் வச்சுங்க. 2 விதமாக, ஒன்று உடல் ரீதியாக பாதிப்பு காட்டும், 2வது கணவன் மனைவிக்குள்ள பாதிப்பு காட்டும். பிரிவினை வரும். நல்ல ஒரு குடும்பத்தை சண்டனாக வருது, சின்ன விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக பூகம் போட்டு ரத்தகா வாங்கிடும், அடிச்சின்னு விடுன்ற அளவுக்கு ரத்தகா வாங்கிடும். அந்த மாதிரி வருதுன்னா அங்கே செய்வினை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகமாக வரும், உடல் ரீதியாகவும் வரும். அதனால் ஒரு குடும்பத்தில் நல்லா இருக்கும், சடனாக இந்த மாதிரி சொத்து தகராறு. இப்பயும் மக்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், சொத்து தகராறு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால், நீங்கள் நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இங்கே தான் மாலிக் பாக்கெட் தான் வாங்க நான் சொல்ல வரல, நியர்பையில் உங்களுக்கு யார் கான்ஃபிடென்ட்டாக ஆள் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி சொத்து பிரச்சனை இருக்குது, எனக்கு எதனா பண்ணியிருக்காங்களா, எதனா செஞ்சுருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 300 ரூபா ஃபீஸ் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வருமுன் காப்போம். பெருசாகி குடும்பம் பிரிஞ்சு ரோடுக்கு வந்து நின்னதுக்கப்புறம் முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளை அதுக்கு மாதிரி அப்புறம் அடித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், அதை மட்டும் செய்யுங்க. மற்ற இது செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி இல்லை பே என்னை நம்பி வரீங்களா, அல்லாவோட கிருபையால் வாங்க, என்னால் முடிஞ்சளவுக்கு எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி அழகாக முடிச்சு தரேன் அல்லாவோட கிருபையால். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். என்னன்னா சொத்துக்காக செய்வினை இருக்குன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும், அதுலேருந்து எப்படி வெளிவரது அப்படின்னு தெளிவான பதிவாக கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.